இந்த முறை குறைந்தது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? செஞ்சு காட்டணும். இன்னைக்கு ஓடி ஓடி உழைக்கிறவர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகள், பல்வேறு பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருக்கிறார் வேலு அவர்கள் தான். பெருமையோடு இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்கள், மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மாண்ட லைப்ரரிஸ், நூலகங்கள், நினைவு மண்டபங்கள், மெரினா பீச்சில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர் நினைவிடம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சிலைக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாலம், திருவாரூர் கலைஞர் கோட்டம், இப்படி எல்லாமே அண்ணன் வேலூருடைய உழைப்பினால கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட வேலூர் அவர்களுக்கு தான் உரிமையோட உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கிறார், என்ன சாதனைகளை திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறார். திருவண்ணாமலையில இன்னைக்கு கலைஞர் 100 பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அண்ணன் வேலூருடைய உழைப்பினால. தருமபுரி, அரூர், திருவண்ணாமலை இன்னைக்கு இந்த சாலைகள்லாம் 4 வழி சாலைகளாக மாற்றப்பட்டிருக்குன்னா அண்ணன் வேலூருடைய உழைப்பு. அதே மாதிரி ஒருங்கிணைந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மையம் 56 கோடி ரூபாய் மதிப்பீடுல மாணவர் மாணவியர் 400 பேர் தங்கி படிக்கின்ற வகையில மாதிரி பள்ளி கட்டிடம், நந்தர் கால்வாயை சீரமைக்கின்ற பணிகள், மருத்துவ கல்லூரிக்கு மருத்துவமனை கட்டிடங்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சுகாதார வளாகம், கிரிவல பாதையில சுகாதார வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பொதுமக்கள் குறைதீர்வு கட்டிட அரங்கம், அண்ணாமலையார் கோயில் மாடவீதி சாலையில கான்கிரீட் சாலை, அது மேம்பாடு 2.5 கோடி மதிப்பீட்டுல சமுத்திர பகுதியில கலைஞர் பன்னோக்கு அரங்கம், கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டிடம். இத்தனையும் நம்முடைய வேலன் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல இந்த திருவண்ணாமலை தொகுதிக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு கோரிக்கையை வச்சிருக்காங்க, அதையும் செஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி ஒவ்வொன்றையும் நம்ம தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். முதல் கையெழுத்து போட்டது முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். மகளிர் ஒவ்வொருத்தரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் 9,000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அது மட்டும் எத்தனையோ திட்டங்கள், பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும்னு முதலமைச்சர் காலை திட்டம், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான காலை உணவு, அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு போய் சேர்ற குழந்தைங்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புயல் திட்டம், மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, 48 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்பையும் நம்முடைய அரசு வழங்கி இருக்கு. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு திட்டம், உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்ச திட்டம், 1,31 லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்காங்க. மாசம் 1000 ரூபாய். அத சங்கி கூட்டமோ அதிமுக கூட்டமோ எப்படியாவது நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை திட்டத்தை 3 மாசம் முழக்கணும், நிப்பாட்டணும்னு ஒன்றிய அரசு முயற்சி பண்ணுச்சு. நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய், கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் 1,31 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய உதயசூரியன் உதிக்கணும். அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் எவ்வளவு 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரை கொடுப்போம்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல் திட்டம் மாசம் 1000 ரூபாங்கிறது உயர்த்தி கல்வி ஊக்கத்தொகை 1500 ரூபாய் கொடுப்பேன்னு நம்முடைய தலைவர் உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஓஏபி முதியோர் உதவி தொகை இன்னைக்கு 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதிய தொகை அவங்களுக்கு 1500 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்போ ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் கொடுக்கப்படும். மகளிர் சுய குழுக்களுக்கு
கேரண்டி இல்லாத பிணை இல்லாத வங்கி கடன் 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம்.